எல்ஜி சிங்கிள் டோர் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் பிசிபி. இது வந்து 7 டைம் பிளிங்கிங் எரர் 7 டைம் பிளிங்கிங் எரர் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதை ரெடி பண்ணியாச்சு. இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா கரண்ட் பியூரிட்டி சரியாக இல்லாததுனால இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து வீக் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அதை பியூரிட்டி வந்து இந்த 15 வோல்ட் கெப்பாசிட்டர் மாற்றிட்டு மாற்றியும் 7 டைம் பிளிங்கிங் எரர் வந்துச்சு. அதற்கப்புறம் இந்த எம்சியும் ப்ராப்ளம் இருந்தது. எல்லாம் செக் பண்ணதில் ரெசிஸ்டன்ஸு கரண்ட் சென்சிங் எல்லாம் செக் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு. ஐபிஎம்மும் நல்லா தான் இருந்துச்சு. அப்போவும் வந்து 7 டைம் பிளிங்கிங் எரர் வந்து இருந்தது. அப்புறம் இந்த எம்சியூ வந்து இந்த போர்டில் இருந்து கழட்டி இதில் போட்டதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. இப்போது 7 டைம் பிளிங்கிங் எரர் வந்து எம்சியூ போயிருந்தாலும் எம்சியூ வீக்காக இருந்தாலும் 7 டைம் 6 ஐபிஎம் வீக்காக இருந்தாலும் 7 டைம் 6 டைம் எரர் வரும். கம்ப்ரஸர் வந்து சுத்தமாக லோடு தள்ளவே முடியல. கேஸ் ப்ரெஷர் பிளாக் அப்படின்னா 5 டைம் வரும், 6 டைம் வரும். அதுவும் கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே எடுக்கவே இல்லைன்னா அது வந்து 7 டைம் பிளிங்கிங் எரர் வரும். ஆக மொத்தம் இது மூணும் வந்து ஒரே எரர் தான். மூணுத்தையும் கம்பேர் பண்ணி தான் இருக்குது. ஐபிஎம் ப்ராப்ளம்னாலும் 756, கம்ப்ரஸர் ப்ராப்ளம்னாலும் 756, ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிருந்தாலும் கட் ஆகிருந்துச்சி, எலி கடிச்சிருந்துச்சி, டெர்மல் வந்து எரிஞ்சு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் கம்ப்ரஸர் போயிடுச்சு அப்படின்னாலும் 765 டைம் எரர் பிளிங்க் எரர். நம்ம அதை எப்படி செக் பண்ணி கஸ்டமர் வீட்டிலேருந்து கைட்டி எடுத்துக்கின்னு வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக செக் பண்ணிக்கணும். கூலிங் காயில் குத்திக்கிறாங்களா? கூலிங் காயில் குத்திருந்தால் தண்ணி உள்ளே போய் பிஸ்டன் ஜாம் ஆகி நின்றுடும். அப்போ 7 டைம் பிளிங்கிங் எரர் வரும். அதுக்கடுத்தது கேஸ் பிளாக் ஆகி இருந்தாலும் ரஸ்ட் ஆகி கண்டன்சர் காயில் எங்கன்னா ரஸ்ட் ஆகி பிளாக் ஆகி உள்ளே போய் மாய்ஸ்சர் ஆகிட்டு கேஸ் பிளாக் ஆனாலும் 7 டைம் 6 டைம் பிளிங்கிங் எரர் வரும். அப்புறம் வந்து போர்டில் கரண்ட்டு பியூரிட்டி சரியாக வரலனாலும் 7 டைம் 6 டைம் பிளிங்கிங் எரர் வரும். இப்போ நீங்கள் வந்து அதில் செக் பண்ண வேண்டியது கேஸ் பழுப்புலாம் நல்லா இருக்கா, பழுப்பு எங்கன்னா ரஸ்ட் ஆகிருக்கா, எங்கன்னா ஆயில் ட்ரெஸ் இருக்கா, கூலிங் ஆயில் ஊற்றிக்கிறாங்களா, இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக எல்லா பழுப்பும் க்ளீனாக இருக்குது, கூலிங் ஆயிலெலாம் குத்தலை, க்ளீனாக இருக்குது. 7 டைம் பிளிங்கிங் எரர்னால் மேக்ஸிமம் அதிகபட்சம் கம்ப்ரஸர் வந்து ஃபால்ட் ஆகாது, ரேர் ஆகிறது. ஆனால் ஆகும், ரேரு. நீங்கள் போர்டு வந்து ஓகே போர்டு கழட்டி எடுத்துக்கின்னு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்தோன்னா கம்ப்ரஸர் ஓடுதா இல்லையா, போர்டில் ப்ராப்ளமாக கம்ப்ரஸரில் ப்ராப்ளமாக செக் பண்ணி போர்டில் ப்ராப்ளம்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போது வந்து போர்டு ஆன் ஆச்சுன்னா ஒரு செகண்ட் மட்டும்தான் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். இந்த எல்இடின்னு போட்டுக்கிறாங்களா, 1 டைம் ஃப்ளிகரிங் ஆகி ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்து போர்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். இது வந்து நம்ம செக் பண்ணதுனால உடனே ஆன் பண்ணணுன்றதுனால இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போ கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகும். கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஆன் பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். 7லேருந்து 8, 9, 10 நிமிஷம் மேலே ஆகும் கம்ப்ரஸர் ஆன் ஆகிறதுக்கு. நம்ம உடனே செக் பண்ணணுன்றதுனால இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்களே கூட கஸ்டமர் வீட்டில் செக் பண்ணியும் பார்க்கலாம். தெர்மோஸ்டேட் ஆஃப் பண்ணிடணும், மெயின் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடணும், ப்ளக்கு பிடிக்கணும், ஃப்ரிட்ஜோட ப்ளக்கு பிடிங்கிட்டு கரெக்டாக 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும்.
பிசிபியில் இருந்த கரண்ட்லாம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ப்ளக்கை போட்டுட்டு 5 நிமிஷம் கழிச்சு ப்ளக்கை போட்டு சுவிட்சை ஆன் பண்ணிடணும். கரெக்டாக 10 செகண்டு இல்லை 15 செகண்டு கழிச்சு தெர்மாஸ்டேட் சுவிட்சை உடனே 4ல் திருப்பி ஆன் பண்ணி விட்டுடணும். ஆன் பண்ண உடனே இதே மாதிரி இப்போ எப்படி ஆன் ஆச்சோ ஒரு 3 செகண்டில் ஆன் ஆகிடும். 3-2 செகண்டில் கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். அந்த மாதிரியும் நீங்கள் தெர்மாஸ்டேட்டில் ப்ராப்ளம்னா அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அப்போ உடனே காட்டிடும். உங்களுக்கு எரர் காட்டுறதுக்கு லேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா உடனே எரர் வந்துடும், இல்லை கம்ப்ரஸர் ரன் ஆகும். இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே ப்ரோ, ஆஃப் பண்ணிடுறேன்.